ஹாய் கைஸ், நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம உலகநாயகன் கமல்ஹாசனை பற்றி 2 வீடியோ போட்டிருப்போம். இது அந்த வீடியோவோட பார்ட் 3. நீங்கள் இன்னும் பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இல்லைன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள், அந்த 2 வீடியோவும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த 2 வீடியோ பார்த்துருங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சிம்பு சென்டர் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கீழே ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே நம்ம கமல்ஹாசன் நடித்த மூவிஸில் உங்களுக்கு எந்த மூவி பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக நம்ம கமல்ஹாசன் அவர்கள் நடித்த மன்மத அம்பு படத்தை பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் நீலவானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். இந்த பாட்டை நம்ம டிஎஸ்பி அவர்கள் தான் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த சாங்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த பாட்டு ஃபுல்லாகவே ரிவர்ஸில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்கள் பண்ணுற ஆக்ஷன்ஸ், கார் ஓட்டுறது, அந்த விஷுவல்ஸ் எல்லாமே ரிவர்ஸில் தான் போயிட்டுருக்கோம். ஆனால் பாட்டு மட்டும் நம்மளுக்கு நார்மலாக கேட்கும். அப்படியே லிப்ஸிங்கும் நம்மளுக்கு நார்மலாக தான் கேட்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த சாங்கோட டியூரேஷன் வந்து 4.5 நிமிஷம். இந்த 4.5 நிமிஷம் ஃபுல்லாகவுமே நம்ம ஆண்டவர் ரிவர்ஸில் இந்த பாட்டை பாடியிருப்பார். கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். அதனால தான் ஒரு பாடின வீடியோவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பாருங்கள். நானும் நாவலீன் நீலவானம் நீயும் நானும் ദ്രുനാദ്രിരോന്നി ഈർദുവാർന ശിക്കലാവണ്യോമാൻ ഇരുനാതു ലഹു തുന്തവിയായി ഈർത്തു വീർത്തു ഇന്നൈ ഇന്നു ഉன்னை என்னைக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் தக் லைஃப் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலையுமே ஒரு ஷாட் இருக்கும். அதாவது நம்ம கமல்ஹாசன் மேலே ஒரு துண்டு பறந்து வந்து உட்கார்ற மாதிரி. அந்த நேரத்தில் நம்ம கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஒரு டைலாக் பேசியிருப்பார். அந்த டைலாக்குமே அவர் வந்து ரிவர்ஸில் தான் பேசியிருக்காரு. நான் அந்த வீடியோவுமே போடுறேன், மறக்காமல் அதையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என் பேரு ரங்கராய சக்திவேல் நாயக்கன். இதனால தாங்க நான் முதல்லையே சொன்னேன், கமல்ஹாசன் அப்படிங்கிற ஒரு சாதாரண நடிகர் மட்டும் கிடையாது. இவர் வந்து ஒரு கடவுள். அதாவது தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, இந்திய சினிமாக்கே இவர் வந்து ஒரு ப்ரைடு. அதனால தான் இவருக்கு உலகநாயகன் அப்படிங்கிற பட்டத்தை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இன்னும் இவர் தமிழ் சினிமாக்காக ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணியிருக்காரு. பட் ஆனால் அதில் முக்கால்வாசி விஷயங்கள் வெளியே தெரியாமல் இருக்குது. அதை வெளியே கொண்டு வரதுக்காக தான் நான் இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு உங்களுடைய ஆதரவு எனக்கு நிறைய தேவை. அதனால் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே என்னை திட்டியோ இல்லை ஏதாவது பாசிட்டிவாக ஏதாவது கமெண்ட் மட்டும் பண்ணி விடுங்க. ஏன்னா நீங்கள் எந்தளவுக்கு கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த வீடியோ நிறைய பேத்துக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதனால் இந்த வீடியோக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய ரீச் கிடைக்கும். அப்படி கிடைச்சா நம்ம கமல்ஹாசனை பற்றி இன்னும் நிறைய பேத்துக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவோட பார்ட் 4 வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கன்ஃபார்ம் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.